இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ 96 பிஜிஎம்மோட ஒரு ரீல் வந்து அதுல வந்து அந்த வேல் சவுண்டு இந்த பேர்ட் சவுண்ட்லாம் வரும்ல அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கோரிலேஷன் இருக்கான். வேல் அண்ட் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு வேலும் ஒரு பேர்டும் மீட் பண்ணிக்கும். அந்த ரெண்டும் பேர்ட்னால தண்ணிக்குள்ள போய் ஸ்விம் பண்ண முடியாது, வேல்னால வெளிய வந்து பறக்க முடியாது. ஆனா அன்கண்டிஷனலா லவ் பண்ணும். இந்த மெமரியோடவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருவாங்க. இந்த பிஜிஎம் வந்து அதை ரிலேட் பண்றது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் பிஜிஎம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சேன். இந்த ஸ்டோரியோட அந்த பிஜிஎம் இப்ப கனெக்ட் பண்ணி பார்த்தா அது இன்னுமே ஹெவியா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான் இன்னைக்கு எபிசோட்ல ஷேர் பண்ண போறோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு டிஸ்கஷன். இந்த ஸ்டோரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சின்ன வயசு பப்பி லவ் ஸ்டோரி. இப்ப பெருசாயிட்டாங்கன்னு கேட்காதீங்க, அவங்க இப்பவுமே சின்ன பொண்ணு தான். ஆமா, நான் பாக்குறப்பதான் எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. 10th படிக்கிறப்போ கோவிட் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா கோவிட் இப்பதான் நடந்துச்சு அப்படின்ட்டு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய லவ் ஸ்டோரியா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அதாவது இந்த பொண்ணு வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கையில இருந்து ஒரு பையனுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட். அந்த பையனுக்கும் 2nd ஸ்டாண்டர்ட் தானே? ஆமா, பெரிய பையன்லாம் இல்ல, பீடோபில் ஸ்டோரி கிடையாது. அந்த பையனும் 2nd ஸ்டாண்டர்ட் தான். அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட். ரெண்டு பேரும் பெருசா எதுவும் காட்டிக்கிறது இல்ல. குழந்தைக்கு இந்த குழந்தை மேல இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா கரெக்டா இருக்கும். சரி, ஓகே, கதைக்காக வச்சுக்கோ. அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட். ரெண்டு பேருமே பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது இல்ல. ஆனா ஸ்கூல்ல சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு பேரை கிண்டல் பண்ணுவாங்க. எப்பவும் நடக்கிற மாதிரி தான் எங்க ஸ்கூல்ல எல்லாம். ஆமா, எங்க ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாதிரி பேர் சொல்லி ஓட்டி எல்லாம் பிக்கப் ஆயிருக்கு தெரியுமா? அது எந்த ஸ்டாண்டர்ட்ல? அது ஒரு 10th இருக்கும். ஜென்சி கிட்ட இருப்பாங்களோ. ரெண்டு பேரும் பேர் சொல்லி ஓட்டுவாங்க. 6th ஸ்டாண்டர்ட் வந்திருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல ரெண்டு பேரையும் வேற கேம்பஸ்ல மாத்தி போட்டாங்க. அதுக்கப்புறம் கோவிட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கோவிட் ஹேப்பன்ட் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 years கழிச்சு ரெண்டு பேரும் மறுபடியும் 10thல மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அது வரைக்குமே அப்பப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். 10thல வந்து அந்த பையன் வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஒரு சின்ன விஷயம்னா, ஷி ஃபெல்ட் இன்செக்யூர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஸ்கின் டோன் வந்து டார்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால யாருமே என்ன கண்டுக்கல, இந்த பையன் ஒருத்தர் தான் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாருங்க, இந்த ஜென்ரேஷன், இப்ப ரீசெண்ட் ஜென்ரேஷன் தான் அந்த பொண்ணு அவங்களுக்கே வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறது, டார்க் ஸ்கின் இருக்கிறதெல்லாம் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் இவங்க திருந்தல போல. நானே வந்து ரொம்ப நாள் நான் பயங்கரமா கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன். நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஹீரோயின் டார்க்கா இருந்திருக்காங்க, நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஹீரோயினுக்கு பிம்பிள்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் நமக்குள்ள இருந்து வர அந்த கான்ஃபிடன்ஸ் தான். அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டா கயல்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து யாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்குமே ஷேர் பண்ணல, ஸ்கூல்ல எல்லாம் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இந்த பொண்ணுகிட்ட சரியா பேசாம இருக்கிறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கோஸ்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ சொல்ல வந்தா, லவ் பண்ற வரைக்கும் பின்னாடி வந்துட்டு அக்செப்ட் பண்ணி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோடனே கோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்டா அதே தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பையன் கோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் இவங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில வந்து பிரேக்அப் பண்ணிட்டாங்க. பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இந்த பொண்ணு கயல்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த பையனும் இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களாம். திஸ் வாஸ் ஃப்ரம் ஜூன் மந்த்ல இருந்து. ஜூன் மந்த் வந்து இந்த பொண்ணுக்கு பர்த்டேவா. இவங்களோட டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்திருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த பொண்ணு கிட்ட பர்த்டே அன்னைக்கு லவ் பண்றேன்னு சொல்லி விஷ் பண்ணி எல்லாம் பேசிட்டு அந்த பொண்ணு கூடயும் அந்த பையன் அதே மாதிரி பேசிட்டு இருந்திருக்கான். சோ கயலுக்கு தெரியாதா இவங்களும் அவங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க? கயலுக்கு இது தெரியாது. இவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணல. சோ இது கயலுக்கு தெரியாது. அந்த பொண்ணு தான் அவங்களோட டெக்ஸ்ட் எல்லாம் காமிச்சிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க வந்து she is feeling disgusted on herself அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன disgusted on herself? அந்த பொறுத்தன நம்பி ஏமாந்து இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படி ஃபீல் பண்ணணும். நிச்சயமா இவங்க கிடையாது. பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறது ஓகே, அது என்ன இங்கேயும் பேசிட்டு அங்கேயும் புதுசா இதுக்கு சிச்சுவேஷன்ஷிப் கையில் வந்து சிச்சுவேஷன்ஷிப்ல வச்சிருந்திருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு 10th படிக்கிற பையனுக்கும் 10th படிக்கிற பொண்ணுக்கும் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்க போகுது. அதுக்காக இப்போ பெரியவங்களும் இந்த மாதிரி பண்றது இல்லை அப்படின்லாம் கிடையாது. அடல்ட்ஸும் ஆஃப்டர் மேரேஜ் கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க. கரெக்ட் தான். அதே மாதிரி 10th படிக்கிற
பசங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி கம்மினும் சொல்ல முடியாது. நல்லா எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் இப்பயும் கோ த்ரூ பண்ணிருப்போம், இன்னும் வெளியே வராம கூட இருப்போம். பட் இதுக்கு எல்லாமே வந்து டைம் தான். டைம் கண்டிப்பா ஹீல் பண்ணிடும். பாசிட்டிவா மட்டும் இருந்தோம்னா போதும். அப்புறம் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் தான் நமக்கு பக்குவப்படுத்தும். நம்ம வாங்குற செருப்படிகள் தான் ஃபியூச்சர் மெச்சூரிட்டியா வரும். கரெக்ட். இந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம அப்படியே வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் நீங்க எதெல்லாம் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம்ல, அதுல ஒருத்தர் போட்டிருந்தாரு, இப்பெல்லாம் முதல்ல எல்லாம் சைட் அடிப்போம், இப்பெல்லாம் சைட் அடிக்கிறதே இல்ல யாருமே, இப்படி அப்படி ஒண்ணு இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க ஸ்கூல் படிக்கல எல்லாம் ஒரு டியூஷன் வந்து 5:30 மணி 6 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கலாம். அடுத்த டியூஷன் 6 மணிக்கு இருக்கும். இந்த முடிஞ்ச உடனே நம்ம வேகமா ஓடணும், அடுத்த டியூஷனுக்கு கொஞ்சம் தூரமே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணுவோம், அந்த பொண்ணுங்கெல்லாம் கிராஸ் பண்ணி போறதுக்கு. கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் பின்னாடியே அடுத்த டியூஷனுக்கு வேகமா ஓடி போயிடும். அந்த ஒண்ணு ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் இருக்குமா, அந்த 5 செகண்ட் நின்னு அது ஒரு சைட் அடிச்சுட்டு போகுது, அது ஒரு ஹாப்பினஸ். ஆனா அது அவ்வளவு நல்லதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப பாத்துட்டீங்கன்னா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஒன்னா இன்டராக்ட் பண்ணிக்கிறாங்க. பொண்ணுங்கன்னா பசங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்காது. நம்ம எல்லாம் பார்க்கல பொண்ணுங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கும். பசங்களை இந்த பக்கம் பொண்ணுங்களை இந்த பக்கம் தனியா பிரிச்சு வச்சு பேசவே விட மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்து அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான், 2 பேருக்கும் என்ன எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு அது ஒரு ஹெல்தியான ஒரு ஜென்ரேஷனா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஹெல்தியா தான் எனக்கு தெரியுது பாக்குறப்போ. இது கூட பரவாயில்ல. இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா, முதல்ல லவ் பண்றதுக்கு மறைவான இடங்கள்லாம் இருந்துச்சு, இப்ப மறைவான இடங்களே இல்ல அப்படின்னு. அது ரொம்ப மிஸ் பண்றாரு. மறைவா என்ன லவ் பண்றீங்க எனக்கு அதுதான் புரியல. சொல்ல முடியுமா கமெண்ட்ல? இல்ல வீட்டுக்கு தெரியாம பண்றது பண்ணுவாங்க. நம்ம ரெட்டிட்ல விஷ்ணு அண்ணாவிடம் ஒரு கேள்வின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா பாத்திருக்காரு, ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. டேரக்டா மேட்ருக்கு வரேன்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காரு. இங்க நான் கேட்க போகும் கேள்வி யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது கூடியிருக்கும் குடும்பத்தில் கும்மி அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலோ நான் செய்யவில்லை. அப்படிதான் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த நோக்கத்துல எல்லாம் செய்யலைன்னா கேள்வியே கேட்கக்கூடாது. உங்களுக்கு எந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப பிடிக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சோ ஆப்ஷன் ஏ தமன்னா, ஆப்ஷன் பி சமந்தா, ஆப்ஷன் சி த்ரிஷா, ஆப்ஷன் டி பிரியாக்கா, ஆப்ஷன் பி சமந்தா. நான் இன்னும் கேள்வியே புரியல. அதுக்குள்ள ஆப்ஷனே கொடுக்கலனாலும் சமந்தா தான் வந்திருக்கும். ஹானஸ்டா ஆன்சர் பண்ணணும்னா இந்த சாய்ஸஸ்ல மட்டும் தான் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். கண்டிப்பா நீங்க ஆல் ஆஃப் தி அபவ்னு ஒரு ஆப்ஷன் எதிர்பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அன்பார்ச்சுனேட்லி அப்படி ஒரு ஆப்ஷன் என்னால கொடுக்க முடியாதுண்ணா, சாரி. சரி, அப்போ ஆப்ஷன் டி சமந்தா தான். இதுல எனக்கு ஒரு லூப் ஹோலும் இருக்கு. இதுல அவர் வந்து தெளிவா ஆக்ட்ரஸ் தான் சொல்லியிருக்காரு. சோ பிரியாக்கா சின்ஸ் ஷி இஸ் நாட் an actress தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க எங்க கூட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா r/biscuits அதான் நம்ம சப்ரெடிட், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பை பை.